மேகதாது விஷயமாக ஆனாலும் சரி, முல்லை பெரியார் இஷ்யூவாக ஆனாலும் சரி, தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நாங்கள் கூட்டணி மந்திரி சபையிலே இருக்கிறோம். காங்கிரஸ் பிரிவு ஒன்று. முதலமைச்சர் எடுக்கிற முடிவே இறுதியானது. முதலமைச்சரோடு காங்கிரஸ் கட்சி இணக்கமாக இருக்கிறது. உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு நீண்ட நெடிய விளக்கம் இருமொழி கொள்கைக்கு அளித்தார். ஆனால் காங்கிரஸ் ஆளுகின்ற மற்ற மாநிலங்களில் இதே இருமொழி கொள்கையை நீங்கள் ஆதரிப்பீர்களா? பாராளுமன்றத்தில் இது தமிழ்நாடு. மற்ற மாநிலங்களில் அது தேசிய கட்சி எப்படி வேணாலும் கொள்கை முடிவு எடுக்கும். இது மாநில கட்சி. இங்க வாங்க, இங்க இருக்கிற மாநில அரசாங்கத்தோட நிலைப்பாடை நீங்க கேளுங்க. நீங்க மற்ற கட்சியில இல்ல 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 இதை ஏத்துக்க முடியாது. நீங்க இந்த மாநிலத்தில் காங்கிரஸ் நிலைப்பாடு என்னன்னு கேளுங்க, அதுக்கு அவர் பதில் சொல்வார். கேளுங்க. அதை ஒட்டிதான். ஆக வெவ்வேறு நாடாளுமன்றத்தில் ஒரு நிலைப்பாடும் அதே சட்டமன்றத்தில் ஒரு நிலைப்பாடும் இருக்கின்றது. அதே நிலைதான் காவேரியிலும் தொடர்கிறது என்று ஐயம் எனக்கு வருகிறது. மாண்புமிகு அமைச்சர் சுருக்கமா முடிங்க. மாண்புமிகு அமைச்சர் தாழ்மையான வேண்டுகோள், சுருக்கமா 2 வார்த்தையில முடிங்க. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, மேகதாது விஷயமாக ஆனாலும் சரி, முல்லை பெரியார் இஷ்யூவாக ஆனாலும் சரி, தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நாங்கள் கூட்டணி மந்திரி சபையிலே இருக்கிறோம். காங்கிரஸ் பிரிவு ஒன்று. முதலமைச்சர் எடுக்கிற முடிவே இறுதியானது. முதலமைச்சரோடு காங்கிரஸ் கட்சி இணக்கமாக இருக்கிறது. அவ்வளவுதான்.